கனமழை காரணமாக கோவையில் செங்கல் சூளைகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் உற்பத்தி முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. பருவமழையின் தீவிரத்தால் தற்போது அங்குள்ள செங்கல் சூளைகள் தண்ணீரால் சூழ்ந்துள்ளன. தண்ணீர் வடிய குறைந்தது 45 நாட்கள் ஆகும் என்பதால் தொழிலாளர்களும் அவரவர் ஊர்களுக்கு சென்று விட்டனர். இதனால் செங்கல் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. உற்பத்தி பாதிப்பால் வரும் காலங்களில் செங்கலின் விலை அதிகரிக்கும் என்று செங்கல் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். ஒரு நாளைக்கு சராசரியா 30 லட்சம் செங்கல் தயாரிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு 10 கோடி செங்கல் தயாரிக்கிறோம் சராசரியா. தென்மேற்கு பருவமழை முடிஞ்சதுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை புயல் சின்னமெல்லாம் ஆரம்பிச்சு தொடர்ந்து மழை பெஞ்சு வர்றதுனால நம்ம ஏரியாவில் செங்கல் உற்பத்தி கடுமையா பாதிச்சிருக்கு. மேலும் இந்த வாரத்திலிருந்து தீபாவளிக்கு அடுத்த வாரத்திலிருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் தொடங்கிடுவாங்க. ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவையான முழுமையான செங்கல் இந்த ஏரியாவில இருந்து கொடுக்குமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா புது செங்கல் தயாரிச்சு வெளியே போறதுக்கு ஒரு மாசத்துக்கு மேலாகும். ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட செங்கற்களும் தண்ணீரில் கரைந்து விட்டதால் அவற்றின் சப்ளையும் பாதிக்கப்பட்டுள்ளது.